மார்கழி மாதம் 12வது நாள் திருப்பாவை 12வது பாசுரம் பேசப்படுகிறது. இந்த பாட்டில் அந்த நகரத்திலே, அந்த ஆயர்பாடியிலே இருக்கின்ற எருமைகளுடைய வளம், அதெல்லாம் எத்தகைய சிறப்புடையது, எருமைகளுடைய வளம் பேசப்படுகிறது. பெண்களெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு இல்லத்தின் முன்னாலே சென்று நின்று இந்த விடியற்காலையிலே அந்த வீட்டு பெண்ணை எழுப்புகிறார்கள். அவள் பெரிய உறக்கத்தில் இருக்கிறாள். அந்த நேரத்திலும் ஏறக்குறைய பொழுது விடிந்து விட்டது. ஆனாலும் அவள் உறங்கிக் கொண்டே இருக்கிறாள். இந்த பெண்களுக்கு என்ன இப்படி இருக்காளே, இன்னும் உறங்கிட்டு இருக்காளே என எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவளை எழுப்புறாங்க. கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கிறங்கே நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கோ நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனில் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு நீ யானை பாட நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய். இதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். அனைத்தில்லத்தோறும் அறிந்தேலோர் எம்பாவாய். கனித்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி, அதாவது ஏராளமான எருமை மாடுகள், மோட்டெருமை ஒரு வேளைக்கு 10 படி பால் கறக்கும். அதெல்லாம் கன்று குட்டிய நினைத்து அந்த பாலை தானாகவே சொரிந்து விட்டுடுதான். அந்த காட்சி எப்படி இருக்கு பாருங்க. ஒரு கன்று மடியிலே வாய் வைத்து முட்டுகிற போதுதான் அந்த எருமைகள் பாலை சுரக்கும். ஆனா இந்த எருமைகள் கன்றை நினைத்து பால் சுரக்குதான். இந்த காட்சி திருச்செந்தூர்ல ஒரு குளம். அந்த குளத்துல நிறைய அன்னப்பறவைகள். ஒரு பெரிய மோட்டெருமை கன்றை ஈன்ற ஒரு எருமை வந்து அந்த குளத்துல இறங்கி கலக்குகிறது. இப்படி கலக்குகிற போது அந்த குளத்தில் இருக்கிற மீன்கள் எல்லாம் போயிட்டு மடியில முட்டுகிறது. இந்த மீன்கள் முட்டுகின்ற போது கன்றுதான் முட்டுகிறது, கன்றுதான் பால் சாப்பிடுகிறது என்று அந்த எருமை 10 படி பாலையும் கறந்து விட்டுடுதான், சுரந்துடுது குளத்துல. ஆண் அன்னங்கள் எல்லாம் இறை தேட போயிட்டு தான், பெண் அன்னங்கள் மட்டுமே அந்த குளத்தில் இருக்கிறது. அன்னத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. சொல்லுவாங்க, பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் தண்ணீரை விட்டுட்டு பாலை மட்டும் சாப்பிட்றோம். இந்த குளத்தில் இருக்கிற அன்னங்கள் எல்லாம் அதுல 5 படி பாலை சாப்பிட்டுட்டு ஆண் அன்னங்களுக்காக 5 படி பாலை தேக்கி வைத்து கொண்டிருக்கிறது என்று திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பழுத்த வைணவர் அவர் பாடுறார். பகழி கூத்தர், திருச்செந்தூர் செல்வா தாலே தாலேலோ தெய்வக்களிற்றை மனம் புரிந்த சிறுவா தாலே தாலேலோ என்று திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ்ல பாடுவார். அதில் இந்த எருமைகளுடைய இந்த கருணையை வியந்து பாடுவார். அதுபோல இங்கே கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர
நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். இந்த மாடுகள் எல்லாம் நிறைய பாலை அப்படியே சுரந்து விட்டுட்டதுனால வீதியிலே தெருக்களிலே பால் சேரு. நமக்கெல்லாம் பால் சோறு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அங்க வீதியிலே பால் சேராயிட்டுதான். ஏன்னா அப்பெல்லாம் சிமெண்ட் தர கிடையாது, எல்லாம் மண் தரை தானே. நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய், பனித்தலை வீழனில் வாசல் கடை பற்றீன. மார்கழி மாதத்து பனி கொட்டுகிறது. இந்த பனியிலே தலை நனைந்து நாங்கள்லாம் வாசல்ல வந்து இத்தனை பேர் இப்படி சூழ்ந்து கொண்டு இந்த பனியிலே நின்று கிடக்கிறோம். நீ படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறாய். பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. ராவணன் இலங்கைக்கரசன் ராவணேஸ்வரன் வாரணம் பொரித மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மவுலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் உடையவன். எத்தனை அவனிடத்துல போர் ஆற்றல் படைத்தவனாக இருந்தும் அவன் பிறர் மனைவியை விரும்பினான். அதனால அந்த காமத்தால் அவன் கருத்தழிந்ததனாலே அவன் பேர்ல கோபம் கொண்டாராம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அந்த சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. அந்த ராமாயண காலத்தில் ராவணனை வெற்றி கண்டவன் அந்த ஸ்ரீராமன். அவன் நினைக்க நினைக்க மனதாலே இன்பத்தை அளிக்கக்கூடியவன். ராம 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 ராமன்னு சொன்னால் மனசுல ஒரு பேரானந்தம் உண்டாகும். மனத்துக்கு இனியவன். அந்த மனத்துக்கு இனியானை பாட வாசற்படியில வந்து இப்படிலாம் நாங்கள் முற்றத்தில் நின்று கொண்டு ராமநாமத்தை பகவானுடைய திருநாமத்தை நாங்கள் வாயார பாடிக்கொண்டு இப்படிலாம் நின்று கொண்டு உன்னை அழைக்கிறமே, நீ வாய் திறக்காம படுத்துட்டு இருக்கே, வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய். இன்னமா உனக்கு தூக்கம்? இதென்ன பேருறக்கம்? உறக்கம் இருக்க வேண்டியதுதான். இது எப்ப? நடுராத்திரியில தூங்க வேண்டிய தூக்கம். இது விடிகிற காலம். இந்த நேரத்தில் இப்படி விழிப்படைய வேண்டிய நேரத்தில் விழிக்க வேண்டிய நேரத்தில் விழிக்கணும். அப்படி விழிக்கலைன்னா எல்லாமே வீணா போயிடும். அதனால இது என்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். நாங்கள் அழைக்கின்ற உன்னை கூப்பிடுகின்ற இந்த சத்தத்துல அக்கம் பக்கம் இருக்கின்ற அனைத்தில்லத்தாரும் எழுந்துட்டாங்க. அவங்கெல்லாம் கூட எழுந்து எல்லாம் தயாரா இருக்காங்க. நீ ஏன் இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாய் என்று அந்த பெண்ணை எழுப்புவதாக இந்த அற்புதமான பாடல் அமைந்திருக்கிறது.